வெளியில பார்த்தா வாசல் கூட்டாம கிடக்கு, இங்க உள்ள வந்து பார்த்தா வீடு அப்படியே குப்பையா கிடக்கு. எல்லாத்தையும் போட்டுட்டு எங்க போய் தொலைஞ்சா அந்த பொம்பளை? மாட்டுக்கிட்ட சாணி கூட அள்ளி போடலையே. என்ன இவ வீட்லயும் ஆளை காணோம்? தெருவுக்கு எங்கேயும் கதை பேச போயிட்டாளா? என்ன நினைச்சுக்கிட்டு பண்றா? நேற்று ராத்திரி சாப்பிடாம படுத்தது எனக்கு என்ன ஒரே கிறுகிறுன்னு வருது. என்ன இது திடீர்னு மயக்கம் வருது? ஐயோ கடவுளே! எட்டி ஐயாய் எட்டி! அவளை வெளியையும் காணோம் உள்ளேயும் காணோம். கொள்ளாம எங்க போய் தொலைஞ்சா? எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு போயிட்டா யார் இதெல்லாம் செஞ்சு வைக்கிறது? இவளுக்கு என்ன என்னை பார்த்தா வேலைக்கார மாதிரியா இருக்கு? வரட்டும், வந்து அவளே செய்யட்டும். நேற்று பாவம் முடியாத கடந்தால இந்த கழுவி அவளுக்கு காலையில எழுந்து எதுவும் நல்லா சத்தா கஞ்சியை காய்ச்சி கொடுப்போம், எதுவும் வாய்க்கு ருசியா வேணுமான்னு கேட்டு செஞ்சு விடுவோம்னு இல்லாத காலையிலே கிளம்பி போயிட்டாளா? போகட்டும், போய் அவள் எத்தனை மணிக்கு வாராம்னு நானும் பார்க்குறேன். இப்போ என்ன, நான் பட்னி கிடக்கணும் அதானே அவளுக்கு? சரி, பட்னி கிடக்குறேன், நான் பட்னி கிடக்குறேன். என்ன வெய்ய அடிக்குது? வசந்தி, ஒரு சொம்ப தண்ணி எடுத்துட்டு வா. வசந்தி, ஏய்! தண்ணி இந்தாங்க. இல்ல பரவாயில்ல, வேண்டாம். வசந்தி இல்லையா? அக்கா எங்கேயோ வெளில போயிருக்காங்க. தண்ணி குடிங்க. தண்ணி வேணும்னு இப்ப நீங்க தானே கேட்டீங்க. தண்ணி வேணும்னு நான் என் வீட்டுக்காரர்கிட்ட தான் கேட்டேன், உங்ககிட்ட கேட்கல. சரி, நான் இப்படி வச்சுட்டு போறேன், குடிங்க. எடுத்துட்டு போமா. வீட்டுக்கு வந்தவங்கள வெளியே போங்கன்னு சொல்லி எங்களுக்கு பழக்கம் இல்லை. அதனால ஏதேதோ கன்றாவி கருமத்தெல்லாம் காதுல வாங்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. என் தம்பிய அப்பா ஆத்தா இல்லாம கஷ்டப்பட்டு நான் ஒண்டிக்கட்டையா வளர்த்து ஆளாக்கி இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். அவன் வாழ்க்கையை வீணாக்கி அவனுக்கு ஒரு எதிர்காலமே இல்லாம அழிச்சிடாதமா. நீ என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நான் சொல்றதையே புரியலையா? ரொம்ப கஷ்டம். என்ன பண்றது, பொம்பளை பிள்ளைய போயிட்ட, அதனால பொறுத்து போய் உக்காந்துருக்கேன். ஒரு நிமிஷம், உங்க பேச்சுக்கு எதிர் பேச்சு பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி சுப்பிரமணிக்கோ எனக்கோ எந்த சம்மந்தமும் கிடையாது. உண்மையா சொல்றேன், சுப்பிரமணி என்னை ஒரு ஆபத்துல இருந்து காப்பாத்த தான் உங்க வீட்டுல கொண்டு வந்து தங்க வச்சிருக்காரு. என்னால அவரோட எந்த எதிர்காலமும் பாதிக்காது. இன்னும் கொஞ்ச நாள் தான், நான் கூடிய சீக்கிரத்துல இந்த வீட்டுல இருந்து போயிடுவேன். அது வர மட்டும் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. உங்களை என் அப்பாவா இருந்து கேட்டுக்கிறேன். என் அப்பாவையோ என் அம்மாவையோ நான் கண்ணால பார்த்ததில்ல. ஆனா உங்களையும் வசந்தி அக்காவையும் என் அம்மாவா அப்பாவா தான் பாக்குறேன். யாருனே தெரியாத ஒருத்திக்கு அடைக்கலம் கொடுக்கறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அப்படி ஒரு காரியத்தை நீங்க செஞ்சு என் வாழ்க்கையை நீங்க காப்பாத்தி இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்க பொண்டாட்டி உங்ககிட்ட போய் சொல்றாங்கன்னு தெரிஞ்சோம் இது நாள் வர நான் யாரு என்னன்னு எதுவும் நீங்க கேட்டதில்ல. சீக்கிரத்துல நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அது வர சுப்பிரமணிய யாரும் எதுவும் சொல்லாதீங்க. பாவம், அவர் ரொம்ப நல்லவர். பாவம் அந்த பொண்ணு, என்ன பிரச்சனையோ தெரியல. அதுக்கு என் வீடு தேடி வந்திருக்கு. ஆனா நான் அதை புரிஞ்சுக்காம இந்த அளவுக்கு அது மனசை காயப்படுத்திட்டேன். வசந்தி எங்க போனா? இவளுக்கு வயசு புள்ளிய வீட்டுல விட்டுட்டு இவளுக்கு வெளியில என்ன வேலை? சிவா, சுப்பு ரொம்ப பாவண்டா. நமக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவங்க ஃபேமிலியில உள்ளவங்க என்னால ரொம்ப சிரமப்படுறாங்க. சிவா, எப்போ சிவா என்னை நீ கூப்பிட்டுட்டு போவ? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற. நீ வெளிநாட்டுக்கு போனதுல இருந்து உன்னை பத்தின எந்த தகவலும் இல்லை. சுப்புவும் உன்னை தேடி கண்டுபிடிக்க எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா நீ எங்க தான் இருக்க? என்னை ஏமாத்திட மாட்டேல்ல சிவா? உன்னை நம்பிதான் நீ கட்டின தாலியே என் கழுத்துல சுமந்துக்கிட்டு இருக்க. சீக்கிரம் வந்து என்னை கூப்பிட்டுட்டு போயிடு சிவா. என் சித்தியும் சித்தப்பாவும் என்னைய தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள என்னைய சீக்கிரம் கூப்பிட்டுட்டு போயிடுடா ப்ளீஸ் சிவா. அப்பா, ஐயோ ஏக்கா, இனிமே என்னால் ஊரடி எடுத்து வைக்க முடியாது. ஏக்கா உட்காரு, இப்படியே உட்காரு. வசந்தி, எட்டி கத்தியை கீழே போட்டுட்டு உட்காருடி. அது என்ன களவாணி பையில களவாண்டிட்டு போயிடுவேன். அப்படியே தலை மேலேயே தூக்கி பிடிச்சிக்கிட்டு வரேன். சின்ன பொண்ணு, இன்னும் கொஞ்சம் தூரம் தாமா கருவாக்கட்டுக்கு. ஏமா எஞ்சிருமா, பெற வெட்டி கொண்டு போய் தான் வீட்டில் சாப்பாடு சமைக்கணும். காலையில இட்லி ஊற்றி வச்சுட்டு வந்ததோட சரி, ஒரு வேலையும் பார்க்கல. சரி, வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு நல்ல வேறவாவது வெட்டி எடுத்துட்டு போய் நல்ல வெயில்ல காய போட்டு அடுப்பெரிய வைக்கலாம்னு தான் உங்களை கூப்பிட்டுட்டு வந்தேன். ஏன்னா நாலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளி கீழே உட்கார்ற. எஞ்சி வாடி. ஏக்கா, நான் ஒன்றும் வரலன்னு சொல்லல. என்னால சுத்தமா நடக்கவே முடியல. கொஞ்ச நேரம் உட்காருங்க, பொறுமையா போலாம். இப்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறியா? ஏய் வசந்தி, அந்த கத்தியை எப்படி குடுடி. இளநீ இருந்தா 2 வெட்டி போடுறேன், ஆளுக்கு ஒன்னா குடிச்சு விட்டு அப்புறம் பிறகு மல்ல போலாம். இல்ல வெட்டுவேன். உங்க அப்பா வச்சு தென்னை மரம் தானே, இளநீ வெட்டி சாப்பிட. எருமை எழுந்து வாடி. யார் வச்ச மரமா இருந்தா என்ன? தாகத்தை தனிக்கு தான் தென்னை மரம். அத்தா, இந்த இப்படி கத்திய குடு. என்ன பண்ண வீணா வம்பு எதுக்குடி? வந்த வேலைய பாரு, எழுந்து வாடி. அதுக்குதான் உன்ட்ட அப்பவே சொன்னேன். எட்டி சும்மா வெறுங்கைய வீசிட்டு வரதுக்கு ஒரு டப்பா தண்ணியை வந்து எடுத்துக்கிட்டு வா. போற வேலை தாக எடுத்தா குடிச்சுக்கலாம்னு சொன்னேன். அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, வாங்க போலாம்னு நீ தானே இழுத்துக்கிட்டு வந்த. வந்தேன், ஆனா வந்த இடத்துல பங்குனி வெயில் இப்படி பல்ல கட்டும்னு நான் நினைச்சு பார்த்தேன். அக்கா, அந்த கத்தி அப்படி குடுக்கா நீயாவது. சின்ன பண்ண விடுடி. கூடுக்காங்கிற என்னக்கா இவ இப்படி பண்றா? கப்புக்கார வந்தா அவ்வளவுதான், நம்மள துவச்சி தொங்க விட்டுருவான். வீரப்பா கத்திய வாங்கிட்டு போறா. இவ எப்படி மரத்துக்கு மேல ஏறி இளநீ பறிச்சு போடுவா? அது என்ன கருமாந்திரமா யாருக்கு தெரியும்? எங்கேயாவது ஏறி டவுசர் கிழிஞ்சு அங்கேயே உட்காந்து கிடக்கட்டும், வா நம்ம போலாம். ஏன் அப்படியே எப்படி அம்போன்னு விட்டுட்டு போறது? செத்ததான் உட்காரேன்.
எனக்கும் காலை அசந்து தான் போகுது. என்ன செய்ய? சரி உட்காரு கொஞ்ச நேரம். உனக்கும் இளநீ குடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு என்னவோ. உட்காரு. என்ன பண்ண? சரி உன்னை தனியா விட்டுட்டு நாங்க எப்படி போறது? போ போய் ஆளுக்கு 2 இளநியா வெட்டி போடு. குடிச்சிட்டு மெல்ல போலாம். ம் நல்லா இருக்கு உங்க கதை. சரி சரி இருங்க, வெட்டி போடுறேன். கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. இளநீ மண்டியில போட்டு மண்டை 2 பொழந்துக்க போகுது. எட்டி நீ வேணும்னே போட்டாலும் போட வெட்டி. உன்னையே நம்ப முடியாது. ஏய் சின்ன பொண்ணே, நீ எப்படி மறையறலாம் கத்துக்கிட்ட? உங்க அப்பனும் உங்க ஆத்தாலும் தாமிரபரணியில தழும்பும் போது வாயை மூடுச்சுமா. எனக்கே வேற கை கால்லாம் வழுக்குது, புடிச்சு ஏற முடியல. பேசுற பேச்சு இப்பதான். நான் வழுக்குதா? எட்டி அப்ப மேல ஏறத கீழே இறங்கு. அக்கா இளநியை குடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. எப்படியாவது ஏறி குடிச்சிட்டு தான் கீழே இறங்குவேன். சின்ன பொண்ணே, என்னடி இங்கேருந்து கீழே கீழே விழுந்து காலை உடைச்சுக்காதடி. இறங்கி வா. வாய் மூடு கால் வழுக்குது பாரு. ஐயோ என்ன வாய தெரியல. நாரவாய் பாத்துதா என்ன தானே அவ சொல்றானே. பயந்துட்டீல 2 பேரும். சின்ன பொண்ணா கொக்கா, என்ன யாரால அசைக்க முடியும்? நாங்களாம் யாரு? அந்த இடத்துல அந்தர் பல்ட்டி அடிச்சுப்போம்ல. சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, என்ன கைது சோளக்கட்டு பொம்மை மாதிரி வரைச்சுக்கிட்டு படுத்து கிடக்குறா. பயமா இருக்கு எனக்கு. சும்மா இருட்டி. நீ வாயை திறந்ததால தான் கீழே விழுந்து விட்டா. என்ன நான் வாயை திறந்ததால கீழே விழுந்து விட்டாளா? ஏக்கா இவ திமிர் எடுத்து போய் மரத்து மேல ஏறி கீழே விழுந்துட்டா. அதுக்கு நான் என்னக்கா பண்ணுவேன்? சின்ன பொண்ணே, ஏன் எந்திரடியே? ஐயா யாரு இல்லாத காட்டுல வந்து இப்படி அனாதையா செத்து போயிட்டியே. யாரு எங்களை கேட்டா நாங்க தான் உன்னைய கொண்டுட்டோம்னு சொல்லுவாங்க. ஏன் சின்ன பொண்ணே, ஐயோ இவளுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது சாமி. இவ யாருன்னே எனக்கு தெரியாது. அக்கா இன்னில இருந்து உனக்கு எனக்கும் எந்த ஒட்டும் இல்ல, உறவு இல்ல. தாய் செஞ்சு நீ ஆள விடு. இந்த கத்தியை கூட நான் வீட்டுக்கு எடுத்து போக மாட்டேன். இங்க எங்கேயாவது கிணறு குளமா கிடந்து அதை தூக்கி எந்திட்டு போயிடுவேன். அப்புறம் இவ கொலைக்கு யாரு காரணம்னு மோப்பம் நாய வச்சு அப்புறம் மோப்ப பிடிக்க சொல்லி என்னை கண்டுபிடிச்சிருவேன். நான் போறேன் சாமி. சும்மா இருடி, பயமுறுத்தாதடி. உசுரோட தான் இருக்கா. என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏ சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, ஏய் எந்திரடியே. சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே, உனக்கு ஒண்ணும் இல்ல, நல்லா தானே இருக்கா? உனங்க பாருதா. ஆமா யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? ஆமா நான் யாரு? நான் எதுக்கு இங்க வந்தேன்? என் பேரு என்ன? ஆத்தி இது என்னடி இது? நம்மளுக்கு வந்து சோதனை. கீழே உளுந்து மண்டையில அடிபட்டதுல மண்டை கொளறாயி எல்லாத்தையும் மறந்து விட்டா போல இருக்கு. ஐயோ அக்கா இப்ப என்ன பண்றது? ஏய் நீங்க 2 பேரும் யாருங்கடி? என்ன ஏன் இங்க கடத்திட்டு வந்தீங்க? அழகா இருக்கிற பொண்ணுங்களை ஆம்பளை பசங்க தான் விட்டு வைக்க மாட்டாங்கன்னா பொம்பளைங்க கூடமா? சின்ன பொண்ணே இங்க பாருடா, நான் தான் ராசாத்தி. ஆமா சின்ன பொண்ணே, நான் தான் ஆசை வசந்தி. இங்க பாருடி, 4 முடி. 4 முடியா? இது என்னடா பேரு 4 முடி? அம்மா என்ன 2 பேரும் சின்ன பொண்ணுங்கிறீங்க? உங்களோட வசதியா தானே இருக்கேன் நானே. சின்ன பொண்ணாமே. ஏய் என்னை ஒண்ணும் தெரியாத ஆளுன்னு நினைச்சுக்கிட்டீங்களா? 2 பேரையும் கடிச்சு வச்சிருவோம் பாத்துக்கோங்க. என்ன கடிச்சு வச்சிருவியா? ஐயோ அக்கா. ஏய் வசந்தி, இப்ப என்னடி பண்றது? அக்கா மேல இருந்து உளுந்ததால தானே இவ மூளை கலங்கி உட்கார்ந்திருக்கா. ஏக்கா பேசாம 2 பேரும் சேர்ந்து இது மேல இருந்து இவளை தள்ளி விட்டுடலாமா? அப்புறம் பழசுலாம் ஞாபகம் வந்துரும். அடியே எங்க இருந்தாவது இவளை தள்ளி விட்டா பழசு ஞாபகம் வராது. பரலோகத்துக்கு தான் போவா. பைத்தியக்காரி ஐடியா கொடுக்குறா பாரு ஐடியா. ஐயோ பரவ என்னக்கா பண்றது? இவளை இப்படியே ஊருக்குள்ள கொண்டு போனா ஊரை 2 ஆக்கிடுவாளே. இப்படி உட்காந்து யோசிப்போம். இவளை கூட கூட்டி வந்ததுக்கு என்ன நிலைமைய பாத்தியா? சின்ன என்னை உனக்கு ஞாபகம் இல்லையாடி? இங்க பாரு, நான் ஒரு பாட்டு பாடுறேன். அந்த பாட்டு நீ கேட்டா உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துரும். என்னடி பாட்டு வசந்தி? ஏக்கா சின்ன பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏக்கா சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி, அது கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி. பாடுறேன்னு சொல்லி எதுவும் வாயை திறந்த அப்புறம் விளக்க மாத்தாடி தான் விழுவும். ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே. பேசாம ஊர்ல உள்ளவங்களுக்குலாம் சேர்த்து சொல்லிடலாமா? ஏக்கா என்னடி சொல்லுவேன்? போகையில நல்லா போனவ திரும்பி வரும்போது பைத்தியமாய் வந்திருக்காள. இவளை என்ன பண்ணாலும் நம்ம 2 பேரையும் ஊருக்காரங்களா எங்கேயும் போலீஸ்ல மாட்டி விட்டுட்டாங்களா? வசந்தி பேசாம கட்டை எடுத்து 2 மண்டையில போட்டா பழசுல ஞாபகம் வந்துருமா? ஏக்கா என்னக்கா சொல்ற? ஆமாண்டி, ஒரு படத்துல நான் அப்படித்தான் பார்த்தேன். ஒருத்திக்கு பழசுலாம் மறந்து போயிடும். திடீர்னு ஒரு நாள் அவ கலையில அடிச்சுக்கிட்டதும் அவன் மண்டையில அடிபட்டு பழசுலாம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். அந்த மாதிரி இவங்க மண்டையில கட்டையால அடிச்சா பழசுலாம் திரும்ப ஞாபகத்துக்கு வந்துருமோ என்னவோ. ஏக்கா நல்ல ஐடியாக்கா. பக்கத்துல எங்கேயும் கட்டை கிடக்கான்னு பாரு ஏக்கா. அடிச்சு இவளுக்கு பழசுலாம் ஞாபகத்துக்கு வர வைக்கலாம். சரிதா, இவ்வளவு நான் பாத்துக்கிறேன். நீ அந்த பக்கம் கட்டை எதுவும் கிடக்கான்னு தேடி எடுத்துட்டு வா. சத்தி நல்ல விவரமான அவளத்தான் இருக்கு. நீ இவ்வளவு பாத்துக்குவ, நான் கட்டையை தேடி கொண்டு வந்து இவ்வளவு கட்டையில அடிச்சு கொள்ளணும். என் கயிறுக்கு கட்டையில பதிக்கணும், போலீஸ் என்னையும் பிடிக்கணும். ஏக்கா இந்த பக்கம் எதுவும் கட்டை கிடைக்கல, நீ வேணா அந்த பக்கம் போய் தேடி பாருக்கா. நான் இவ கூடவே இருந்து இவ்வளவு பாத்துக்கிறேன். ஏப்பா நீ இந்த பக்கம் வந்து பாருமா, நான் இருக்கேன். நான் இருக்கேன், நீ போய் கட்டை இருந்தா தேடி எடுத்துருவாக்கா. ஏம்மா நீ போமா. அக்காவால ஒன்றும் முடியல. அதுச்சில அக்காவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு. ஏக்கா 2 பேரும் போட்டு போட்டுக்கிட்டு கட்டை தேடுறதுக்கு பதிலா இந்த கத்தியாலே ஆளுக்கு ஒரு போடு போட்டு மண்டைய பொழந்தா என்ன? ஏய் சூப்பர் ஐடியாடி. எடுடி அந்த கத்திய எடுத்து ஒரே போட போட்டு இவன் மண்டைய பொழந்து இவளுக்கு பழசுல ஞாபகத்துக்கு வர வைக்கும். எடுடி. என்னது கத்தி எடுத்து மண்டைய பழக்க போறீங்களா? ஆளை உடுகடி பாவிகளா. அக்கா ஓடா அக்கா ஓடா. சின்ன பொண்ணே நில்லுடி நில்லு. ஏய் ஓடாத சின்ன பொண்ணே ஓடாத. ஏய் சின்ன பொண்ணே எங்களை ஜெயிலுக்கு போக வச்சிராதடி, நில்லு. உனக்கு பழசுல ஞாபகத்துக்கு வர வைக்காம விட மாட்டோம்.
புடிச்சிட்ட வா 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 சுதி போட்றே அவன் மண்டையில போட்றே ஒரே போடா வாக்கா ரெண்டு பேரும் ஒன் டூ த்ரீ சேர்ந்து சொல்லி வெட்டலாம் ஐயோ வேணாம்டி வேணாம் ஐயோ வேணாம்டி ஐயோ என்னைய விட்டுடுங்க சின்ன பொண்ணு இல்ல சின்ன பொண்ணு எங்களை மன்னிச்சிரு சின்ன பொண்ணு எல்லாம் ஒண்ணு நல்லதுக்காக தான் நம்ம எவ்வளவு உசுருக்கு உசுரா நட்பா பழகி இருந்தோம் ஆனா உயிர் தோழியே மறந்துட்டியா சின்ன பொண்ணு உன்னை எப்படி சின்ன பொண்ணு நாங்க இந்த நிலைமையில பாப்போம் கொஞ்சம் பொறுத்துக்கம்மா கொஞ்சம் பொறுத்துக்க எல்லாம் உனக்காண்டிதான் இந்த அக்கா செய்யறது எல்லாம் உனக்காண்டிதான் வசந்தி 1 2 3 சொல்லு கண்ணை முடிக்கிட்ட மண்டையில ஒரே படம் போட்டுறல அக்கா சொல்ற போதுக்கா புடிச்சு ஒரு கையில அவள 1 2 3 நாம ஜெயிச்சிட்டோம் சின்ன பொண்ணுக்கு எல்லாம் ஞாபகம் வர போகுது சின்னு டேய் சின்னு ஏந்திரடா இந்த சின்ன பொண்ணு ஏய் என்னடி வசந்தி பேச்சு மூச்சு இல்லாத கிடக்குறா ஐயோ அக்கா என்னக்கா மண்டைய வெட்டதுன்னா கழுத்தை வெட்டி வச்சிருக்க ஏய் யாண்டி நான் வெட்டல ஐயோ நான் வெட்டல நாலடி இது நான் இல்ல மணி என்ன ஆகுது ஒரு பொம்பளை எம்பிட்டு நேரம் பசியோட உட்காந்து கிடக்குறது இல்ல இல்ல இருக்கட்டும் இருக்கட்டும் கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைமையில ஏறி உட்கார பாக்குறல அவ எல்லாத்தையும் வைக்கிற இடத்துல வச்சா அதுக்கு உண்டான மரியாதை தானா கிடைக்குது அம்மா அரே என் தங்கம் அவளா அம்மா எப்படிமா இருக்க சாமி சாமி நான் நல்லா இருக்கேன் சாமி நீ எப்படி சாமி இருக்க நல்லா இருக்கியா நான் ஆத்தல பார்க்க உனக்கு எம்பிட்டு நாளா ஏன் சாமி இத்தனை நாளா என்னைய பார்க்க வரல அம்மா வீட்டுல ஒரே வேலையா இருந்துச்சுமா அதாம்மா வரல அழாதம்மா ஏமா அழற உட்காருமா உட்காரு எங்க மைனி அண்ணன் யாரையும் காணோம் தம்பி வந்திருக்கானமே ஆமாத்தா தம்பி வந்திருக்கா உன் மைனி தானே போயிருக்கா ஊரு சுத்த எங்கேயோ போயிருக்கா உட்காரு உட்காரு குடிக்க தண்ணி எடுத்துட்டு வர தண்ணியா சரி சரி எடுத்துட்டு வா அத்தா குடிக்கிறதுக்கு வேற எதுவும் வேணுமா ஏம்மா என்ன வெயில் அடிக்குது இந்த வெயில்ல போய் யாரும் தண்ணி குடிப்பாவளா என் வீட்டுலலாம் வெயிலுக்கு எந்நேரமும் பழரசம் பிரிட்ஜில் போட்டு இருந்துகிட்டே இருக்கும் என் புருஷன் ஒரு நாளைக்கு 1 கிலோன்னு மாதுளம்பழம் ஆப்பிள் அது இதுன்னு வாங்கிட்டு வந்து கொட்டுறாரு நீ என்னன்னா உன் தண்ணியை கொடுக்குற சாமி அது ஒன்றும் இல்லை எதுவும் இல்லை எலுமிச்சம்பழம் தான் இருக்கு வேணா ஒரு சூசு புழிஞ்சு எடுத்துட்டு வரட்டுமா சேச்சி 1.5 ரூபா எலுமிச்சம்பழத்தெல்லாம் யாரு குடிப்பா வேண்டாம் வேண்டாம் தண்ணியை கொண்டு வா சாதா தண்ணியா இல்ல மினரல் தண்ணியா நம்ம வீட்டுல எதுப்பா மினரல் தண்ணியில நம்ம சாதா தண்ணியை தான் குடிக்கிறோம் என் வீட்டுல எல்லாம் மினரல் தண்ணி தான் ஐனி எங்க போயிருக்காவ என்னைய வான்னு சொல்லிட்டு எங்க கிளம்பி போனவ அவங்க இங்கதான் பக்கத்துல போயிருக்கா வந்துடும் உட்காரு என்ன சாப்பாடு சாப்பிட்டுட்டியா காலையில இருந்தா 2 இட்லியை சாப்பிட்டேன் அதோட இருக்க உன் மைனி கறியை காணும் அவ வந்துதான் இனி சமைப்பா என்னம்மா இந்நேரம் வரையுமா சாப்பிடாம இருக்க இதுக்கு செய்ய அப்புறம் என்ன அவ வந்து எப்ப உள்ள போடுறாளோ அப்பதான் சாப்பாடாக்கி சாப்பிட முடியும் அம்மைக்கு 2 நாளா சரியான நெஞ்சு வலித்தா அதான் உன்னைய போன் போட்டு வர சொன்னேன் நெஞ்சு வலியா என்னம்மா சொல்ற ஏன் நெஞ்சு வலி எப்படி வந்தது ஆஸ்பத்திரிக்கு போனியா நெஞ்சு வலின்னு உனக்கு நெஞ்சு வலிக்கும் போது எனக்கு போன் பண்ணிருக்கலாம்ல உன்னை எதுக்கு தொந்தரவு பண்ணணும்னு தான் போன் எதுவும் போடல என்ன தொந்தரவு ஆஸ்பத்திரிக்கு போய் காட்டினாங்களா அண்ணனும் தம்பியும் உன் மைனிகாரி தான் ஆஸ்பத்திரிக்கு போலான்னு கூப்பிட்டா நான் தான் வேணாம்ட்டேன் என்னமா நீ ஏன் வேணாம்னு சொன்ன கையில எதுவும் காசு இல்லைன்னா என்கிட்ட கேட்க வேண்டியதானே ஐயோ ஏமா உன் மருமனுக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல என்ன நினைச்சுக்கிட்ட அவரை நீ உனக்கு ஒண்ணுனா அவர் துடிச்சு போயிடுவாரு சரி இரு நான் அவரை போன் பண்ணி வர சொல்றேன் உனைய பெரிய டாக்டர்கிட்ட கொண்டு போய் காமிக்க சொல்றேன் நெஞ்சு வலி எதுக்கு என்னத்துக்குன்னு காமிச்சு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏமா அண்ணனையும் தம்பியும் நம்பினா ஒரு கதைக்கும் சரி வராது நீ எனக்கு ஒரு போன் போட்டுக்கலாம்ல அடித்தா விடுத்தா இப்பதானே வந்திருக்கா வீடு ஏன் அவ வந்ததும் கோவப்பட்டுக்கிட்டு உட்காரு கோவப்படாம எப்படி இருக்கிறதா எனக்கு பெத்தவளுக்கு நெஞ்சு வலி நீ உன்னை ஆஸ்பத்திரி கூட கூட்டு போவாம என்ன அங்க குடும்பம் நடத்துறவ சரி அதை விடுமா அது போய் தொலைச்ச போகுது இந்த நேரத்துக்கு ஏதோ பாதாமும் முந்திரி அது இதுன்னு வாங்கி கொடுத்து உன் உடம்ப தேர்த்ததை விட்டுவிட்டு காலையில 2 இட்லியை சுட்டு போட்டிருக்காவ கிளம்பு இப்பவே கிளம்பு என் வீட்டுக்கு வா நான் புருஷன் கிட்ட சொன்னா விதவிதமா ரகரகமா ஆக்கி போடுவாரு என்ன அவரு வாங்கி கொடுக்கறத நீ பார்த்தது இல்லையாமா பாத்துருக்கா உன் புருஷனுக்கு என்ன ஏன் மருமைய மாதிரி இந்த உலகத்துல யாரு இருக்கா சொல்லு அப்புறம் என்ன நீ கிளம்பி அங்க வந்திருக்க வேண்டியதானே ஐயோ எனக்கு தெரியாம போயிடுச்சு இல்லைன்னா உனக்கு கார் ஒன்று புக் பண்ணி நேரா வீட்டுக்கு வந்து இறக்க வச்சிருப்பேன் அதெல்லாம் எதுக்குத்தா விடுத்தா சரி உட்காரு ஹோட்டல்ல நான் சாப்பாடு இப்போ புக் பண்றேன் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்கா உன் மைனி கறி எப்ப சோறு ஆக்குறது ஹோட்டல் சோறுலாம் எதுக்கு சாமி வேணாம் உன் மைனி வந்துருவா இரு ஏமா நான் வந்திருக்கிற 4 நாளைக்காவது உனக்கு நல்லதா எதுவும் வாங்கி போட்டு உனக்கு உடம்பு தேர்த்து விடுறமா என்னைய விட்டா யார் இருக்கா உன்னைய பாத்துக்க சொல்லு யாரு இருக்கா அப்பா இந்த உன் மைனி வந்துட்டா எங்கட்டி போன அட அதை ஏன் கேக்குறியா இந்த காலையில வெறும் இல்ல வெய்ய நல்லா இருக்க வெறும் வருதா வெறும் அடுப்புல ஆக்கலாம் எதுவும் சிலிண்டர் மிச்சமாவுன்னு நானும் வசதி சின்ன பொண்ணு 3 பேரும் போன இடத்துல அந்த சின்ன பொண்ணுக்காரி தென்னை மரத்து மேல ஏறிக்கிட்டு இளநியை பறிச்சு குடிச்சிட்டு தாண்டி நான் வருவேன்னு சொல்லி மேல இருந்து கீழே உழுந்து பழசெல்லாம் அவ மறந்து அப்புறம் நானும் வசதியும் அவளை தூக்கி கொண்டு வந்து வீட்டுல போட்டுட்டு இப்பதான் வீட்டுக்கு வாரோம் இட்டு எனக்கு 2 இளநீ வெட்டி எடுத்துட்டு வந்தா என்னட்டி அட நீங்க வேற பாதி மரத்துல அவ படார்னு கீழே வந்து விட்டா இளநீ வெட்டி எடுத்துட்டு வரணுமா பாத்த தங்கம் ஆடிக்கு வர சொன்னா அம்மாசிக்கு வர்றது வா எப்படி இருக்க நல்லா இருக்கும் நாங்க இருக்கிறதுலாம் இருக்கட்டும் ஏன் மைனி அம்மைக்கு உடம்பு சரியில்லை ஒரு ஆஸ்பத்திரி கூடமா கூட்டு போய் காட்டக்கூடாது செலவுக்கு ரூபா இல்லைன்னா என்கிட்ட கேட்டு விட்டுருக்கலாம்ல என் புருஷனுக்கு போன் பண்ணல இந்த மாதிரி விஷயம் இந்த மாதிரி செலவுக்கு ரூபா இல்ல நீங்க வாங்கணும் ஒரு வார்த்தை இப்ப என்னை வர சொல்றதுக்கு முன்னாடியே போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல
என்ன நீ என்ன நான் கஷ்டப்படுறேன் என்ன கஷ்டப்படுறேன் என் புருஷன் குடிகாரன் தான் அதுக்காக என் புருஷன் எனக்கு எதுவும் செய்யலையா ஏன் மைனி என்ன நீங்க பேசுறீங்க என் வீட்டுக்கு வந்து பாருங்க நான் எப்படி வாழ்றேன்னு உங்களை மாதிரி இந்த வெட்டாந்தரையில விட்டத்தை பாத்துக்கிட்டு உட்காந்துருக்கல ஏசி ஏசி வாங்கி மாட்டிருக்காரு என் புருஷன் ஏசி ஏத்தா எனக்கு தான் எல்லாம் தெரியுமா நீ சொல்லியா தெரிஞ்சுக்கணும் சரி உட்காரு வந்ததும் படபடன்னு வெடிக்காத குடிக்க எதுவும் குடுத்தியல தண்ணி தான் இருக்கு தண்ணி குடிக்கிறேன்னு கேட்டா என் வீட்டுல தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டேங்கிற என்னத்த பண்றது நம்ம தங்கத்துக்கு தண்ணி எல்லாம் குடிச்சு பழக்கமே இல்ல தங்க ரோஸ் மில்க் எதுவும் வாங்கிட்டு வரட்டுமா கடையில என்ன மைனி நீங்க கடையில வாங்கிட்டு வந்து தரீங்களா வேண்டாம் வேண்டாம் சீ 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 என் புருஷனுக்கு இந்த மாதிரி கடையில வாங்கி சாப்பிடுறதுலாம் பிடிக்கவே பிடிக்காது சரித்த கேட்டு தப்புத்தா உட்காரு உன் அண்ணனுக்கு போன் பண்ணி வரையில உனக்கு பண்டம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்றேன் உட்கார் சத்த இம்மா உள்ள ஏசி இருக்கா ஏத்தா என் அப்பா வீட்டுல எங்க இருந்து வருது ஏசி ஓ ஏசி இல்லல்ல சரி சரி நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன் கொசவெல்லாம் கிடைக்காது இல்லையா நம்ம வீட்டுல இனி அப்புறம் சாப்பாடு எதுவும் செய்யறீங்களா அந்த செய்யத்தான் போறேன் சரிங்க மைனி சீக்கிரம் சாப்பாடு செஞ்சு வைங்க நீங்க நேரம்லாம் என் வீட்டுல மத்தியானம் லஞ்ச் முடிச்சிட்டு அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைம் எனக்கு இது இங்க வர்றதுக்காக தான் இன்னும் சாப்பிடாமலே இருக்கேன் கோச்சு காயத்தை அதை 5 நிமிஷத்துல செஞ்சுறேன் என்ன சிரிக்கிறியா இல்லட்டி உன் நாத்தனகருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் யார்த்த இப்ப என்ன அவளுக்கு அவனா மத்தவ மாதிரியா நல்ல சொத்துக்கே வழி இல்லைனாலும் நாங்களாம் அப்படி இப்படின்னு பெருமை பேசுற ஆளா அவ உள்ளத உள்ள வரை சொல்லிட்டு போறேன் அங்கத்துல எதுலயும் குறைச்சலது ஏத்த அவளுக்கு இந்த பெருமை பேசிக்கிறதுலாம் கொஞ்சம் கூட பிடிக்காது சரி நான் போய் சாப்பாடு செய்யறேன் ஒருவேளை கஞ்சி வழியிலனாலும் பேச்ச படுறதுக்கு ஆயிலன்னா நாத்தனாரெல்லாம் நாய் கூட நிமிந்து பார்க்காது இப்படித்தான் பெருமை பேசியா பழைக்கிறாளுங்கன்னா தெரியல சாமி பூ